ஏன் நாத்து, உனக்கு என்னாச்சு? காலையில இருந்து குடிச்சுக்கிட்டே இருக்க. என் மூஞ்சிய பாருங்க, நீ பார்க்கவே முடியல. இந்த வெயிலுக்கு பொறி பொறியா வேர்க்குருவா வருது நீ. வா ஹாஸ்பிடல் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது ஹாஸ்பிடல் போனாலும் சரியா வராத நீ. வீட்ல ஒரு ஏசி வாங்கி மாட்டேங்க நீ, அப்பதான் எனக்கு சரியாகும். இந்த நாத்து 30,000க்கு வேட்ட வைக்க பாக்குறாளே. வெறும் 1 ரூபாய் இஎம்ஐல எடுத்துட்டு வந்துடலாம் நீ. வாங்க நீ போலாம். என்னது வெறும் 1 ரூபாயா? மாசம் மாசம் கட்டிக்கலாம் நீ. வாங்க நீ போலாம். அண்ணி இந்த ஏசி இல்ல அந்த ஏசி எது நீ வாங்கலாம்? ஏனே இப்படி ஒரு பியூட்டி நான் பார்த்ததே இல்ல. ஹாய் பியூட்டி, உன் பேர் என்ன? என்னை அண்ணான்லாம் சொல்லாதீங்க. நீ இருக்கிற சைஸுக்கு உன்னை நான் அண்ணான் கூப்பிட்டது தப்புதான். ஏன் தம்பி, இந்த ஏசி என்ன விலைப்பா? 35,000. 1 ரூபா கொடுத்தா 1 ரூபாய் கட்டினா ஏசி தூக்கிட்டு போயிடலாம் நினைப்பீங்க. ஆனா அதெல்லாம் பண்ண முடியாது. குறைஞ்சது 5,000 கட்டணும். என்ன நீ யோசிக்கிறீங்க? அப்ப ஏசி இல்லையா? ஏன் நாத்து, உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு ஏசி இல்லன்னு உன் மனசை கஷ்டப்படுத்த வேணாம். நீ வீட்டுக்கு கிளம்பி போ. நான் இப்பவே இன்ஸ்டன்ட் ஏசியோட வரேன். ஓகே அண்ணி. அண்ணி ஏசி ஏசி. நாத்து திருத்தம், நான் ஏசின்னு சொல்லல, இன்ஸ்டன்ட் ஏசின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன நீ? ஜீவா, இதுதான் ஏழைகளின் ஏசி நாத்து. நான் சொன்ன இன்ஸ்டன்ட் ஏசி.